இந்தியாவில் இல்லை, இந்த உலகத்திலே வந்து உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி அதாங்க. வந்தாச்சு. ஒரு காலத்தில் 50 பேர் வந்து படித்த ஒரு 10,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க இங்கே மக்களே. இந்த நலந்தா யூனிவர்சிட்டிங்க. பாதி இது அந்த காலப்போக்கில் போனது இருக்குது, அவங்க அழிச்சதுலேருந்து பாதி இது காலப்போக்கில் போனது இருக்குது. இப்போ இருந்தது அந்த காலத்தில் அவ்வளோ பெருமையாக ஒரு வரலாற்றாக இருந்த இடம். இந்தியாவிலே உலகத்திலே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி. அவ்வளோ எங்கே சைனாலேருந்து எங்கெங்கேயோ இருந்து இங்கே வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இங்கே இருக்கும்போதே அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி தான் வச்சு ஒரு இதில் அந்த கோவலை மாதிரி ஒன்று இதில் வச்சு இதிலே வச்சு அடக்கம் பண்ணி இதில் வச்சுருக்காங்க. இங்கேயே தங்கி படிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்குங்க. இந்த ராஜ்கீர் சைடு இது கொஞ்சம் ஃபேமஸானதுங்க. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பீகாரில் ராஜ்கீர்ன்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். நம்ம இன்றைக்கி இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா நலந்தா யூனிவர்சிட்டி தான் நம்ம போக போகிறோம். உலகத்திலேயும் இந்தியாவில் இல்லை, இந்த உலகத்திலே வந்து உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி அதாங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டி. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்டாங்க, அது அழிஞ்சிருச்சு. அதை நம்ம அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டருங்க அந்த நலந்தா யூனிவர்சிட்டி. அப்படியே நம்ம லிஃப்ட் எடுத்து போகலான்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. भैया आप किधर जा रहे हो? सीधा मैं आ गया. ஓகே, ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கிடச்சிருச்சு. அப்படியே நம்ம போகலாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா ராஜ்கீர். இது ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக வினோதமாக விட்றாங்க. அந்த ஒரு பொறுமையே இல்லை, எல்லாருக்கும் முண்டிகிட்டே போகிறது அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. சின்ன டவுன் தான், பெரிய டவுன்லாம் இல்லை. கயா கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதை காட்டி கொஞ்சம் சின்னது தான். இங்கேருந்து நம்ம 14 கிலோமீட்ரு அப்படியே நம்ம போய் ரீச் ஆயிடலாம். இங்கே நான் வண்டியில் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா கடையிலுமே இந்த ஒரு ஸ்வீட்டு தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸ்வீட்டோட நேம் வந்து காஜா. காஜானா காஜா. இங்கே பாருங்கள், எல்லா கடையுமே வரிசையாக எவ்வளோ தூரம்னு பாருங்கள். அந்தளவுக்கு இது ஃபேமஸாக சேல் ஆகுமாங்க. எல்லா டூரிஸ்ட் வரவங்க எல்லாமே இந்த இதுதான் வாங்குவாங்களாம். அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இவர் எவ்வளோ தூரம் போகிறாருன்னு தெரியல. போகிற வரைக்கும் போவா, அடுத்து ஒரு லிஃப்ட் எடுத்து கூட நம்ம போய் ரீச் ஆக பார்க்கலாம். பையா தேங்க்யூ. இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவார். நம்ம இதுலேருந்து நம்ம இந்த சைடு போகணும். லெஃப்ட் சைடு போனால் 2 கிலோமீட்ரு அப்படியே நம்ம போகலாங்க. இதாங்க இந்த ராஜ்கீர் சைடு இது கொஞ்சம் ஃபேமஸானதுங்க. இது வந்து ஒரு பீஸு 10 ரூபா அப்படி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் தெரியுது வருங்க உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸு. இது வழியாக நம்ம இன்னும் 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும். அப்படியே நம்ம போகலாம். அப்படியே நான் வந்துட்டு இருந்தேன். நம்ம அங்கே நம்ம பார்த்தோம்ல கயாவில் நம்ம எப்படி அந்த சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள் மொனஸ்ட்ரி இதெல்லாம் அதே மாதிரி தான் இங்கும் நிறையா அந்த இது வந்து சைனீஸ் மொனஸ்ட்ரி. இது மாதிரி நிறையா இங்கே வந்துட்டு ஸ்ரீலங்கன் மொனஸ்ட்ரி எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். சரி போகிறதா உள்ளே போயிட்டோம்னா அந்த இதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம சாப்பிட முடியாது. சரி இங்கே போகிறப்ப சாப்பிட்டு போயிடலான்னு வந்தேன். ஏதோ 35 ரூபான்னு போட்டுருந்தாப்புல ஏதோ நாஸ்டாண்டு. சரி அப்படியே நம்ம சாப்பிட்டு போயிடலாம். பையா வந்து ஜிலேபி போடுறாப்புல, வேற மாதிரி போட்டுக்கிருக்காப்புல. சின்ன சின்னதாக ஒரு பூரி சுடுவாங்க இங்கே. அந்த இது ஒரு 5 இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஜிலேபி எல்லாம் சேர்த்து ஒரு 35 ரூபா. சரி சாப்பிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா தண்ணிலாம் குடிக்க தண்ணி வந்து இந்த மாதிரி கப்பில் தான் வைப்பாங்க. நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல ஒரு கப்பு, அதில் தான் தண்ணி குடிக்கிற கப்பு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீகாரில். அடுப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நல்லா அந்த ஒரு இரும்பில் செஞ்சு மேலே மட்டும் கரெக்டாக அந்த மண்ணை வச்சு எல்லாமே அந்த கறிக்கட்டையை போட்டே செஞ்சுருக்காங்க. கீழே அப்படியே ஒரு ஃபேனு. ஓகே பரவாயில்லைங்க, நிறையவே வச்சுருக்காப்புல. இந்த பிளேட் வந்து 35 ரூபா அந்த போட்டுக்காரு வருங்க. அந்த இதில் ப்ரைஸ் டேக்கு பொறுத்து தானே இது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஜிலேபி எத்தனை ஒரு 7 இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த ஊறுகாய் இதுன்னு வச்சுருக்காப்புல. ஓகே அப்படியே நம்ம சாப்பிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்ரு மறுபடியும் ஏதாவது ஒரு லிஃப்ட் இல்லாட்டி நடந்து எப்படியா போய் ரீச் ஆகிடலாம். ஓகே சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே நம்ம கிளம்புவோம். ஒரு 1 கிலோமீட்ரு நம்ம கொஞ்சம் ரீச் ஆக அப்போ போய் இ சேவை மையத்தை பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையில் வச்சுருக்காப்புல. லேப்டாப்பு பிரிண்ட் அவுட்டு எல்லாமே இதுலேயே தான் இருக்குது. சூப்பர். ஏ போயிட்டோ ठीक है भैया, ठीक है. हाँ चलेंगे.
ஓகே, ஒருத்தர் வந்து நிப்பாட்டினாப்புல, இவர் நேரம் அங்கே தான் போகிறாப்புலையா, நம்ம அப்படியே போகலாம். उसके बाद अंदर जाना होगा. ठीक. ओके भैया, थैंक यू. தேங்க்யூ சார். பையா வந்து கரெக்டாக நலந்தா கேட்டுக்கிட்டே வந்து இறக்கி விட்டாப்புல. ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து நலந்தா யூனிவர்சிட்டி கேட்டுக்கு வந்தாச்சு. உள்ள டிக்கெட் எடுத்து அப்படியே நம்ம போகலாங்க. இங்கே நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா 40 ரூபாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே எடுத்தீங்கன்னா டிக்கெட்டு 35 ரூபா. ஸோ நம்ம அதிலே எடுத்தாச்சு, அப்படியே போகலாம். வந்துட்டோங்க நலந்தா யூனிவர்சிட்டிக்கு. இந்தியாவில் இல்லை, இந்த உலகத்துலேயும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுவும் பீகார் மாநிலத்தில் ஒரு இடத்துல, நலந்தான்ற ஒரு இடத்துல தாங்க இந்த யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து இந்தியாவில் உள்ளவங்க மட்டும் படிக்கல, எங்கெங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து படிச்சிருக்காங்க. ஜப்பானு, கொரியா, சைனாலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு பார்த்துங்க. ஆனால் இப்போ வந்து இது அழிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுவும் ஒரு பகுதி தான். ஆனால் மெயினானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். நம்ம இங்கே நிறைய அந்த யூனிவர்சிட்டி அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அதை பற்றிலாம் கொஞ்சம் நிறையா போர்டு, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. வந்தாச்சு. ஒரு காலத்தில் 50 பேர் வந்து படித்த, ஒரு 10,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க இங்கே. மக்களே, இந்த நலந்தா யூனிவர்சிட்டிங்க ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியில், பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்டதெல்லாம் மேலே இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாதி இது. ஏன்னா பலது இடிஞ்சு விழுந்துருந்துச்சு. அந்த பழசாக தெரியுது உங்களுக்கு, கல்லுலாம் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தெரியுது, அதெல்லாம் வந்து பழசு. கொஞ்சம் இருக்கிறது, இந்த கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு. வேறு மாதிரி இல்லை, வேறு மாதிரி கட்டியிருக்காங்களே. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்க கூட சின்னதாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி. நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். சரி அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி, ரொம்ப அவ்வளோ பெருசாலாம் இப்போ இருக்காது. அதை ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, கொஞ்சம் லைட்டாக தான் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப ஹைட்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். இது சரியான ஹைட்டில் இருக்குங்க. இது வந்து இன்னுமே பாதி இது வந்து அழிஞ்சிருக்கு. இப்போ அழியாமல் இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ மருத்துவம், இந்த மாதிரி எல்லா விதமான படிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் படிச்சுருந்துருக்காங்க. செம்ம மாசிவாக இருக்குங்க. எப்படி இருக்குன்றீங்களே, சரியான ஹைட்டுங்க இருந்தது. மிச்சம் இதே மாதிரி அந்த சைடு இருக்கிறதுலாம் பாதி தான் இருக்குது. கீழே அந்த தரை மட்டும், அந்த பேஸ்மெண்ட்டு மட்டும் தான் அந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் அந்த ஹைட் லெவலில் கொஞ்சம் இருக்குது. அப்போ அது ஒரிஜினல் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ கொஞ்சம் பாதி இடிஞ்சிருச்சு பாதி இது அந்த காலப்போக்கில் போனது இருக்குது. அவங்க அழிச்சதுலேருந்து பாதி இது காலப்போக்கில் போனது இருக்குது. ஆரம்பத்தில் இங்கே வந்து புத்தர் சம்மந்தமாக படிக்கப்பட்டதுங்க, புத்திசம் இந்த மாதிரி படிக்கப்பட்டது. அப்புறம் காலப்போக்கில் வந்துட்டு அப்புறம் மருத்துவம், ஆயுர்வேதா, அப்புறம் வந்துட்டு மேக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு கைடுங்க, அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாப்புல, இங்கே உள்ள டீச்சர்கள்லாம் அவங்க கடைசி கட்ட வாழ்க்கையை இங்கேயே வந்து இந்த யூனிவர்சிட்டியிலே முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே இருக்கும்போதே அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி தான் வச்சு ஒரு இதில் அந்த கோவலை மாதிரி ஒன்று இதில் வச்சு இதிலே வச்சு அடக்கம் பண்ணி இதில் வச்சுருக்காங்களாம். ஸோ அது சொல்கிறாப்புல, அது உண்மையாக போயான்னு தெரில, அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். இதை வந்து சமாதின்றாங்க. இதில் போகலாமா? வேற மாதிரி இருக்குங்க இங்கெல்லாம் பாருங்கள் உள்ள.
இங்கே பார்க்குறீங்களே இந்த இது அப்புறம் அந்த அங்கே அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மொனஸ்ட்ரிங்க. அது வந்து டெம்பிள் அப்படின்றாங்க. புத்த மதத்தை வந்து தானே புதுசு தான் அது வந்து ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. புத்திசத்தை பற்றி சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இது ஆரம்பித்தது. ஸோ இது வந்து இப்போ அந்த காலத்தில் உள்ள அந்த கோவில், அது அந்த சைடு இருக்கிற கோவில். மொத்தம் இங்கே ஒரு 12 கோவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நிறையாவது இப்போ கொஞ்சம் இடிஞ்சு விழுந்தனால பலகை இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி ஒரு ரூம் மாதிரி இருக்கு பாருங்களா, எல்லாமே ஒரு ரூமுங்க. இங்கே வந்துட்டு அதான் 10,000க்கு மேலே படித்தாங்களே அவங்க இங்கேயே தங்கி படிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்குங்க. ஸோ அவங்க இங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்பர் செட்டில் இருந்த ஒரு யூனிவர்சிட்டி அலைஞ்சிருச்சு பாருங்க. மெண்டல் எனக்கு எழுதி ஏதாவது வச்சுருக்காங்க. அதான் இருந்த பீகாருக்கும் இப்போ இருக்கிற பீகாருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட். அப்படி இருந்த பீகார் அவ்வளோ ஒரு சரியான ஹிஸ்ட்ரி இருந்த பீகார் அப்படியே இப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு உல்ட்டாவாக இருக்குது. அப்போ இருந்தது அந்த காலத்தில் அவ்வளோ பெருமையாக ஒரு வரலாற்றாக இருந்த இடம். இந்தியாவிலே உலகத்திலே ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி அவ்வளோ எங்கே சைனாலேருந்து எங்கெங்கேயோ இருந்து இங்கே வந்து படிச்சிருக்காங்க. அப்படி இருந்த இடம் இப்போ அதுக்கு உல்ட்டாவாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து பராமரிக்கிறனால இல்லை, பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல, சேதப்படுத்தாமல் அது இருக்கணும்ல. இதாங்க அந்த இது 5th செஞ்சுரியில் தாங்க இந்த பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டியிருக்காங்க. கட்டி இதை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் புத்த மதத்தை மட்டும் போதிச்சுக்கிருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்து மருத்துவம், வானியல், அப்புறம் ஆயுர்வேதம், அப்புறம் கணிதம், இந்த மாதிரி எல்லாமே அப்புறம் வந்துட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு மாதிரி இருக்குங்க இந்த இடம். அப்படியே ஒரு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. இது என்னன்னு தெரியல, கோவிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில இதெல்லாம் இப்போ வந்துட்டு இவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இந்த மேலே இருந்த ஓடில் இப்போ இல்லை, இந்த கல் மட்டும் தான் இருந்திருக்கு. இந்த கேட் எல்லாமே இப்போ போட்டது இந்த மாதிரி. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டி எப்படி அழிக்கப்பட்டுச்சு? டெல்லி ஆண்ட அலாவுதீன் கில்ஜின்றவர் அந்த ஆள் வந்துட்டு இதை வந்து எல்லாத்தையும் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை பார்த்து இதை எல்லாத்தையும் அழிச்சு விட்டாப்புல. அவரால் அவர் பங்குக்கு என்ன செய்ய முடியுமோ, சரி இவங்க வந்து இப்படி டெவலப் ஆயிடுவாங்களேன்னு சொல்லி இந்த அளவுக்கு கொஞ்சம் என்னடா இது யூனிவர்சிட்டி மாதிரி வச்சு இவ்வளோ இது பண்ணுறீங்க அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதை வந்து எரிச்சிட்டு அழிச்சு விட்டு போனது. இங்கே ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு ஏதோ 6 மாதத்துக்கு மேலே வந்து புக்கெல்லாம் இருந்துச்சான். அது வந்து அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் காட்டுறேன். ஸோ அந்த அலாவுதீன் கில்ஜி அந்த டீம் வந்து இதை ஃபுல்லாக டிஸ்ட்ராய்ட் பண்ணி அழிச்சிட்டு தீய வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வச்சுட்டு அந்த லைப்ரரியில் வந்துட்டு மொத்தம் ஒரு என்ன சொல்கிறது 1,00,000 புக்கு இருந்திருக்கு. அறிவியல் சம்மந்தமாக, மருத்துவ சம்மந்தமாக, கணக்கு சம்மந்தமாக, மேக்ஸ் சம்மந்தமாக, இந்த மாதிரி ஒரு 1,00,000 புக்கை அப்படியே எரிஞ்சிரு 1,00,000க்கு மேலே இருந்திருக்கு. அதை வந்துட்டு அப்படியே அந்த தீ வச்சுட்டு இதெல்லாம் அழிச்சிட்டு தீ வச்சுட்டு போனால எரிஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே அந்த வச்சதுலேருந்து அவங்க தீ வச்சுட்டு போனதுலேருந்து 6 மாதத்துக்கு மேலே அது வந்துட்டு எரிஞ்சிட்டே இருந்துச்சாங்க. அப்போ எவ்வளோ புக்கு எரிஞ்சிருக்கும் பார்த்துங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சான்னுலாம் சொல்ல முடியும். இப்போ நிறையாவது கொஞ்சம் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சனால தான் இந்த அளவுக்கு இப்போ இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாமே வந்துட்டு அப்போ இருந்தது தான் இருக்குது, அப்போ இருந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிலதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் வச்சுருக்காங்க. எதில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதில் தான் ஏறுறேன். இதில் ஏறி போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதில் ஏறி போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏதோ நம்ம சும்மா நார்மல் பிளேஸு, சும்மா ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினச்சிட்டாங்க இவங்களுக்கு எல்லாருமே. ரொம்ப இஷ்டப்பாவீங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியல. அதை பற்றி என்ன எதுக்கு நம்ம ஊரில் இருக்குது, நம்மளுக்கு தான் பெருமை, அதை பற்றி அந்த ஒரு ஐடியா இருந்தால் அவங்க இப்படி பண்ணவும் மாட்டாங்க. அதான் சொன்ன மாதிரியே நல்ல இடம்லாம்
இந்த மாதிரி ஆளுகள் இருக்கிற ஊரில் வந்து மாட்டி அவங்க அப்படி அந்த அளவுக்கு வரலாறு செட் பண்ணி வச்சதான் இவங்க டெஸ்ட்ராய்ட். அவங்க என்ன இந்த அலாவுதீன் கில்ஜிப் என்ன டெஸ்ட்ராய்ட் பண்ணார், இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு டெஸ்ட்ராய்டு. அதை காட்டி மோசமாக இருக்குது. பேர் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிருக்காங்க எல்லா இடத்துலையும். இது சும்மா செங்கல்ல அப்படியே ஏதாவது ஒரு கல்லை வச்சு அப்படியே கிறுக்கி விட்டுருது இந்த மாதிரி வேலை. கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு மாதிரி அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் இப்போ பில்டு பண்ணி அது கொஞ்சம் செட் பண்ணி கரெக்டாக வச்சது. பாருங்கள், யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல அந்த ஆள். அப்படி தாங்க இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வீங்களை பார்த்தாலே கடுப்பாகுது, என்னன்னு தெரில. சப்போஸ் இந்த இது வேறு ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா சத்தியமாக ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நிறைய டூரிஸ்ட் வந்திருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் மாற்ற முடியாது. இங்கே தான் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே மக்களே, நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இந்த நலந்தா யூனிவர்சிட்டிக்கு ஒரு நன்றி. இங்கேருந்து நம்ம கிளம்பலாங்க. எவ்வளோ பேர் போகிறாங்க பார்த்தீங்களா நலந்தா யூனிவர்சிட்டிக்கு. எல்லாம் வயசானவங்களாக போகிறாங்க.